அன்பு உறவுகளே வணக்கம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. பிரபஞ்சத்திடமோ தெய்வத்திடமோ பிரார்த்தனை பண்ணும்போது என்ன வேணுமோ, அதாவது உங்களுடைய நியாயமான கோரிக்கையை கேளுங்க. ஆனால் அதை எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், யார் மூலமாக கொடுக்கணும், இது போல் கண்டிஷன்ஸ் எல்லாம் வைக்க வேண்டாம். ஏன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை கண்டிப்பாக கொடுப்பாங்க. எப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ கரெக்டான நேரத்தில் கொடுப்பாங்க. நன்றி உணர்வோடு இருப்பது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. உங்களுக்கானது எதுவோ அது உங்களை வந்து சேர்ந்தே ஆகும். எப்போ வரும், எப்படி வரும், யார் மூலமாக வரும், இப்படியெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கே தெரியாமல் ஒரு இனம் புரியாத ஒரு மன அழுத்தம் வந்து நமக்குள்ளார சேர்ந்துடும். ஆனால் அந்த மன அழுத்தம் நம்மளுக்குள்ளார உருவானது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப பெஸ்ட்டான மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி சூப்பராக மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்மளை அறியாமல் நம்மளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், ஸ்ட்ரெஸ்ஸு, இது எல்லாம் என்ன பண்ணுன்னா, நம்ம மேனிஃபெஸ்டேஷன் செஞ்சு ஒரு உணர்வு அந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்புகிறோம்ல, அந்த உணர்வுகளை விட ரொம்ப அதிகமாக ஆழமாக பிரபஞ்சத்துக்கு போய் சேர்ந்துடுவாங்க. அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? சில சமயம் இல்லை பல சமயம் இந்த பிரபஞ்சம் நமக்கு நம்ம நினைக்கிறத விட பெட்டராக, ரொம்ப பெஸ்ட்டாக தான் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. நாம் தான் நம்முடைய தேவையில்லாத சிந்தனைகள் மூலமும் எதிர்மறையான எண்ணங்கள் மூலமும் நடக்கிற நல்லது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இனிமே இந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். முடிந்தவரை முயற்சி செய்வோம். சரணாகதி மனப்பான்மையில் பக்குவப்படுவோம். நன்றி. வாழ்க வளமுடன்.